கௌரி தவம்புரி படலம் என்கிற அதிலே உமையம்மை பேரூருக்கு வந்து தவம் செய்கிறார்கள். இறைவன் கிளவேதியராக வந்து அந்த தவம் செய்கிற இடத்துக்கு வந்த பொழுது அம்மை யார் என்று அந்த வேதியரை வினவி யாது கேட்டாலும் கொடுப்பதாக ஒரு வாக்கை கொடுக்கிறார். அப்பொழுது அவருடைய ஊர், அவர் வாழ்க்கையிலே கிடைத்த மனைவி ஆகியவைகளை எல்லாம் சொல்லி அந்த மனைவி இப்பொழுது என்னை புரிந்து விட்டாள், அதனினாலே நரைத்து மூப்பு வந்து எய்துவிட்டது, உன்னை பார்த்தால் அவளைப் போல தெரிகிறது, எனவே உன்னை நான் அணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அம்மாவுக்கு கடுமையா கோபம் வந்தது. வயது முதிர்ந்தவராக இருக்கிறீர்கள், இப்படி போய் பேசலாமா? மலர் எடுப்பதற்கு என்னுடைய பணிப்பெண்கள் சென்றிருக்கிறார்கள், அவர்கள் வந்தால் உன்னை தகாத வார்த்தைகளால் சொல்லுவார்கள், எனவே நீ விரைவாக சென்று விடு என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவர், நீ காதலிக்கிற இறைவன் என்ன நிலையில் இருக்கிறான் உனக்கு தெரியுமா? அவன் பிச்சை எடுப்பதற்காக ஊருக்குள்ளே போவன், அவன் உருத்திர வடிவம் பேருடையவன், பிளந்த வாயையுடைய பூதங்களெல்லாம் தம்முடைய பரிசனங்களாக கொண்டு மண்டை இல்லாத ஒரு தலை ஓட்டை எடுத்துக்கொண்டு பிச்சைக்கு போகிறவன், தலையிலே மண்டை ஓட்டை வைத்திருப்பவன், கொக்குரகை சூடியிருப்பவன், கங்கையை வைத்திருப்பவன், பரிச்சந்திரனை வைத்திருப்பவன், நெருப்பு கபாலம் நெருப்பை வைத்திருப்பவன், பிரம்ம கபாலத்தை வைத்திருப்பவன், பாம்பு, எலும்பு, பன்றிக்கொம்பு, மழு, தோல், ஆமை, ஓடு ஆகியவற்றை அணிந்து சாம்பலை பூசி விடையின் மேலே ஏறி வரக்கூடியவன், நஞ்சை உண்டவன், நினைதற்கரிய நெருப்பில் நின்று ஆடுகின்ற பெருமான் மான் மழுவை கையிலே வைத்திருக்கிறான், கங்காளனாக திரிபவன், அவன் என்னை காட்டிலும் அழகுடையவனா? அவனிடத்திலே எதற்காக நீ ஆசைப்பட்டிருக்கிறாய் என்று கிளவேதியராக வந்த அந்தணன், கிளவேதியராக வந்த இறைவன் அந்தண வேடிவில வந்தார். அவர் அம்மை இடத்துல சொல்லுகிறார். அப்பொழுது அம்மை மிகவும் கோபம் கொண்டு, நீ அந்தண கோலத்திலே வந்திருக்கிறாய், நீ கூறிய இழித்து கூறிய அந்த பொருள்கள் எல்லாம் எதற்கென்று உனக்கு தெரியுமா? உன் தலையை பார்த்தால் நரைத்திருக்கிறது, அந்தணனே நல்லவர்களைப் போல திருநீறு பூசி இருக்கிறாய், குற்றம் பொருந்திய உரைகளை நீ கூறினாய், அந்த பொருள்கள் எல்லாம் இறைவனிடத்தில் ஏன் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? கங்கையை ஏன் சூடியிருக்கிறான், மழுவை ஏன் வைத்திருக்கிறான், கங்காளம் ஏன் வைத்திருக்கிறான், இந்த விளக்கத்தை நான் சொல்லுகிறேன் கேட்பாயாக என்று கோபம் கொண்டு அம்மை கூறினாள். நரைத்த வெண்டலை, ஆமா 800வது பக்கம் 114வது திருப்பாடல், கௌரி தவம்புரி படலம் 800வது பக்கம் 114வது பாடல். நரைத்த வெண்டலை வேதிய நல்லவர் போல விரைத்த வெண் பொடி சாதனம் அணிந்தனை, விமலர்க்கு உரைத்தி மாசுரை, சிவபெருமானுக்கு நீ சொன்ன சொற்கள் எல்லாம் குற்றம் பொருந்திய சொற்கள், விமலர்க்கு உரைத்தி மாசுரை, அப்பொருள் நீ சொன்னாயே, பாம்பு, எலும்பு, பன்றிக்கொம்பு, மழு, தோல், ஆமை, ஓடு, சாம்பல், விடை ஊர்தி நஞ்சை உண்டது, மேலும் கொக்கரகு, வெண்டலை, கங்கை, பரிச்சந்திரன், பிரம்ம கபாலம் ஆகியவைகள் எல்லாம்
சிவபெருமானிடத்திலே நான் விரும்பிய காதலனிடத்திலே உற்றதற்கு காரணங்கள் தெரியுமா? காரணங்கள் தெரித்தும் அதை நான் சொல்லுகிறேன். கேள். கேள்னா கவனமாக கேட்பாய். செப்புவாள் சினம் மொழி வாயவள். கோபத்தோடு இருக்கிறார். கூறியது மறுத்து கூறியது யாரு? சுவாமியை பார்த்து. அதனால் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அம்மை கோபம் கொண்டு பதில் சொல்லுகிறார். இது அழகாக திருவாசகத்துல கூட இந்த அருமை சொல் நமக்கு வரும். அது உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். வந்தவர் அம்மையை பார்த்து இறைவன் பகை என்கிற வகையிலே சில செய்திகளை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த அம்மா சொல்லுகிறார்கள், நம்முடைய இறைவனை பகைவன் என்று சொல்லவனை பார்த்தாலே பாவம். பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதின் நேடி என்றும் தீவர. உமையம்மையை பகை என்று கூறினானே தக்கன், அவனை போய் பார்க்கலாமா? பார்ப்பதே குற்றம்னு பேசிட்டாங்களாம். அப்ப வேதத்துக்கு புறம்பாக பேசுபவர்கள், வேத மொழியை குறை சொல்லுபவர்கள், வேதத்தின் நாயகனாக இருக்கிற சிவபெருமானை தவறாக உணர்ந்தவர்கள், இவர்களை பார்ப்பதே குற்றம் என்று மணிவாசகர் காட்டுகிறார். பார்ப்பதியை பகை. யாரிடத்துல பகைனா? தன் மகள் சிவபெருமானுடைய இதயத்திலே இருப்பவள். பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை. அந்த அம்மா பகைன்னு பிரகடனப்படுத்தினானே தக்கன், பார்ப்பதின் நேடி உந்தி வர. அவரை போய் பார்க்கலாமா? அந்த முறையில சிவபெருமானை பற்றி நீ குற்றமுடைய சொற்களை சொன்னாய். விமலர்க்கு மாசுரை உரைத்தினாய் அந்தணனே. நல்லவர் போல திருநீர் பூசி இருக்கிறாயே. நரைத்த வெண்டலையை உடையவனே, விமலருக்கு அந்த பொருள் உற்ற காரணங்கள் தெரித்தும் நான் விளக்கமாக சொல்லுகிறேன், கேட்பாயாக. தெரித்தும் சொல்லுகிறேன், கேள் என்றாள். சின மொழி வாயாள் செப்புவாள். அடுத்த பாட்டு. தரும் கருமம் ஆற்றுனர்க்கு அதன் பயன் கலந்து நின்று அழிக்கும் பொருவில் காரணம் போற்றோரும் கருமமே பயனை அருளும் மால் எனும் முனிவரை ஆளுதல் பொருட்டு மறுவு தாருகவனத்திடைப்பயிர் கம்பு கணனால். கருமம் ஆற்றுனருக்கு அதன் பயன் கலந்து நின்றழிக்கும். கருமத்தை மிக கொண்டு செய்பவர்களுக்கு அந்த கருமத்தின் பயனை அதனோடு சேர்த்து செய்கின்ற வேள்வியே கொடுக்கும் என்ற கொள்கையை உடையவர்கள் தாருகாவனத்து முனிவர்கள். கருமம் ஆற்றுனருக்கு, ஒரு செயலை செய்ய எண்ணுபவர்களுக்கு அதன் பயன், அந்த கருமத்தின் பயனை நின்று அழிக்கும் பொருவன் பொருவில் காரணம் போற்றரும் கருமமே பயன். அதனோடு சேர்த்து செய்கின்ற வேள்வியே பயன் கொடுக்கும் என்ற கொள்கையுடையவர்கள். வேள்வி பயன் கொடுக்காது, வேள்வியினுடைய நான் பயன் கொடுப்பார் என்ற கொள்கையுடையவர்கள் யாரு? முனிவர்கள். அவர்கள் யார்? தாருகாவனத்திலே இறைவனை வேண்டி வழிபாடு செய்தவர். தக்கன் வேள்வி செய்தது வேறே, தாருகாவனத்து முனிவர்கள் செய்த வேள்வி வேறே. ரெண்டை குழப்பிக்கூடாது.
தாருகாவனத்திலே இருக்கக்கூடிய முனிவர்கள் ஒரு செயலை எண்ணி அந்த செயல் வேள்வி செய்தால் அந்த வேள்வியே வேண்டிய பயனை கொடுக்கும் என்று வேள்வி செய்தவர்கள். அருளும் மால் எனும் முனிவரை, கருமமே பயனை அருளும், அந்த வேள்வியே பயனை கொடுக்கும் என்று மால்ன மயக்கம். அந்த தாருகாவனத்து முனிவரை ஆளுதல் பொருட்டு அப்படி மயங்கி இருக்கக்கூடிய நெறிதவறிய தாருகாவனத்து முனிவர்கள் மேல இரக்கம் கொண்டான் சிவபெருமான். நாம் அப்படி இருப்போமா? அவ யாராவது தவறா பேசினாலே அவர்களை பார்க்க கூட மாட்டோம். சிவபெருமான் பார்த்தார், ஐயையோ, நெறியெல்லாம் நெறி தன்னை நெறியாக கொண்டு வாழுகிறார்களே, அவர்களுக்கு சிறுநெறி சேராமே நாம் அருள் செய்ய வேண்டும் என்ற கருணையினால் அம்முனிவரை ஆளும் பொருட்டு மருவு தாருகவனத்திடை, தாருகவனத்தில சிவபெருமான் பயிர்க்கம்பு கனலால் பிச்சாட வேடத்தோடு புகுந்தான். ஆக தாருகாவனத்து முனிவர்களிடத்தில அழகிய வடிவம் கொண்டு பிச்சை எடுக்க போனது முனிவர்களுடைய மயக்கத்தை. சிவபெருமான் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை, மயக்கத்தை நீக்கும் பொருட்டு அவன் பிச்சாட வடிவம் கொண்டு வருகிறான். 10 நாள் திருவிழா உலகம் முழுவதும் நடக்கிற சிவாலயங்கள்ல பார்த்தால் சுவாமி ஒரு நாள் பிச்சாடனர் வேடத்துல நாயோடு வருவார். அது எதற்காக? அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களினுடைய தீவினைகளை பிச்சு வாங்குவதற்காக வருவார். அதனால அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? பிச்சை தேவன். பிச்சைன்னா நம்மள மாதிரி பிச்சைக்காரர் கிடையாது, பிச்சை தேவன். ஒருத்தர் அவருக்கு ரொம்ப ஏதோ வறுமை, சரி ஒருத்தர் கையில பணம் இருந்தது, அவர் இடத்துல போய் கொஞ்சம் பொருளை வாங்கிட்டு வரலாம் என்று அவர் போனாரா? காலையில போனார். அவர் கொஞ்சம் சாமி பக்தி, அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். இவர் போய் ஐயா அப்படின்னு வெளியே வந்து பார்த்தார். ராமசாமி நீங்களா? கொஞ்சம் இருங்க, நான் அந்த பூஜை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. பிறகு பார்த்தார், 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, சுவாமி பூஜை முடிக்கல. அப்படி எட்டி பார்த்தார், கையை குமிஞ்சு வேண்டிட்டு இருந்தார். அவர் இறைவனிடத்துல வேண்டின பட்டியல் இருக்கிறதே ஒரு நீளமான பட்டியல். எனக்கு மாப்பிள்ளைக்கு வேலை வேணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், இப்படி நிறைய கேட்டார். கேட்டு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. இவர் எல்லாம் கேட்டாரா? இவரிடத்துல உதவி கேட்க வந்தவர் திரும்பி போயிட்டு இருக்கிறார். சரி, காலையில ராமசாமி வந்தாரே என்னன்னு சொல்லி பூஜையை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ராமசாமி கேட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். ஐயா ராமசாமி இங்க வாங்க, எதுக்கு நீங்க வந்தீங்க போறீங்க? நான் உங்களிடத்துல ஒரு உதவி கேட்கலாம்னு வந்தேன், ஆனா எனக்கு ஒரு உதவி தான் தேவைப்பட்டது. நீங்க சாமி கிட்ட கேட்ட உதவியை பார்த்தா 100கணக்கா இருக்கு. எனவே என்ன வரை நீங்க பெரிய துன்பம் உடையவர், எனவே உங்களிடத்துல கேட்பதால எந்த பயனும் இல்லைன்னு அவர் போயிட்டாங்க. அந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது இல்லை, உயிர்களுக்கு வேண்டாதவற்றை எடுத்தல். நம்ம குப்பை ஓட்டிக்கார வராம பாருங்க, காலையில வீட்டுல அங்க என்னென்ன கழிவு பொருள் வச்சிருக்கிறோமோ அதை எடுத்துட்டு போனோம். இதுக்கு போறோம்னா இல்லையா? அதை போல பிச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று என வைத்தார். பிச்சைக்கானார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவா என்று மாணிக்க வாசகர் திருச்சதகத்துல போற்றுகிறார். எனவே கருமமே பயனை அருளும் மால் எனும் முனிவரை ஆளுதற் பொருட்டு மருவு தாருகவனத்திடை பயிர்க்கம்பும் கனலால் பயிர்க்கம்பு கணனான் பிச்சாட வேடத்தோடு அவன் புகுந்தான்
இதுதான் சிவபெருமான் பிச்சாட வேடத்தோடு சென்றதற்கான வரலாறு என்பதை அந்தணனே நீ அறிவாயா? அப்ப உமையம்ம தான் விரும்புகின்ற மணவாளனுடைய உண்மைத்தன்மையை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க. அடுத்த பாட்டு. அப்படி பிச்சாடன வேடத்துக்கு சென்றது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு வரலாற்றை சொல்லுகிறார். அது அடுத்த பாடல். பகர்ந்ததன்றியே பைரவன் கூற்றினும் பயிக்கம் புகுந்துளான், அது தன்னையும் பூசுர கேண்மோ, முகுந்தன் நான் முகன் இருவரும் முன்னொரு நாள் திகழ்ந்த மேருவின் ஒரு மருங்கு இருந்தனர் சிறப்ப. இந்த பிச்சாட வேடத்திற்கு சுவாமி சென்றது மட்டுமல்ல, பகர்ந்ததன்றியே 115வது பாடல்ல பிச்சாடன் வேடத்துல சுவாமி போனாருன்னு சொன்னனே, அது மட்டுமல்ல, பகர்ந்ததன்றியே, பகர்ந்தல் முன்னைய பாட்டுல, பகர்ந்ததன்றியே பைரவன் கூற்றினும் பயிக்கம் புகுந்துளான், அது தன்னையும் பூசுர கேண்மோ. ஆக பிச்சாடர் வேடத்துக்கு இது சென்றது மட்டுமல்லாமல் பைரவராக சென்ற போது பிச்சாடர் வேடத்தில் சென்றார். அந்தணனே அதையும் கேட்பாயாக. கேண்மோ, முகுந்தன், முகுந்தன் திருமால், நான் முகன் பிரம்மா, இருவரும் முன்னொரு காலத்தில் திகழ்ந்த மேருவின் ஒரு மருங்கு இருந்தனர். ஒரு காலத்துல திருமாலும் பிரம்மனும் மேருமலையிலே ஒரு பகுதியிலே இருந்தார்கள். பகர்ந்ததன்றியே வைரவன் கூற்றினும் பயிக்கம் புகுந்துளான், அது தன்னையும் பூசுர கேண்மோ, முகுந்தன் நான் முகன் இருவரும் முன்னொரு நாளில் திகழ்ந்த மேருவின் ஒரு மருங்கு இருந்தனர் சிறப்ப. 117வது பாட்டு. ஆய காலையில் அமரரும் முனிவரும் அடுத்து மாயை காரணமாக வையகம் தனக்கு தூயனாகிய தனி முதல் யார் சொல்லு, யார் சொல்லுவீர் என்று ஏயுமார் எல்லாம் இறைஞ்சினர் தொழுது எதிர் நின்றனர். அப்படி அந்த ஆய காலையில், அந்த காலத்திலே அமரரும் முனிவரும், அமரர் தேவர்கள், தேவர்களும் முனிவர்களும் அடுத்து மாயை காரணமாகிய வையகம் தனக்கு. எனவே மாயைக்கு, மாயையை முதற் காரணமாக கொண்டது இந்த உலகம். அப்படி இருக்கிற இந்த உலகத்திற்கு வையகம் தன்னில், இந்த உலகத்திற்கு தூயன் ஆகிய தனி முதல் யார் சொல்லுவீர்? தூய்மையுடைய ஒப்பற்ற முதல் யார்? மாயையின் காரியமாக ஆயக்கூடிய இந்த உலகம், இந்த உலகம் மாயையால் தோற்றுவிக்கப்பட்டது. இறைவனுடைய அருளால் மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது. எனவே மாயையை முதற் காரணமாக கொண்ட இந்த உலகம், இந்த உலகத்திற்கு தூயன் ஆகிய தனி முதல் யார் சொல்லுவீர்? தூய்மையுடைய ஒப்பற்ற முதல்வன் யார் கூறுவீர் என்று ஏயுமார் எல்லாம் இறைஞ்சினர். எய்தல்னா எந்த முறையில அவரிடத்துல விண்ணப்பம் சொல்லணுமோ அந்த முறையில. எய்தல் பொருந்துதல் அர்த்தம். ஏயுமார் என்ற என்ன பொருள்? பொருந்துமாறு சுவாமி இடத்துல என்ன பண்ணாங்க? இறைஞ்சினர், எல்லாரும் வணங்கி கைலாயநாதா என்று இறைவனை வேண்டுவது போல திருமாலிடத்துல வேண்டினார்கள். அப்படி வணங்கி எதிர்நின்றார்கள். அப்பொழுது 118வது பாட்டு. செருக்கு மீக்கொள்ளும் திசைமுகன் பிரம்மம் யான் என்றான், தருக்கி மாயவன் யான் அலால் இலை என தடுத்தான், ஒரு குறா மனத்து இன்னனம் கலாய்த்து ஒளி
உலகம் உருக்கு நாயகன் முன்னெழுந்து அருளினான் அன்றே. அருமையான பாட்டு. செருக்கு செருக்குன்னு அகந்தைன்னு பேர். செருக்கு மெய்கொள்ளும் திசைமுகன் அகந்தையுடைய நான்முகன். அவர் சொன்னார், பிரம்மம் யான் யான் என்றான். பிரம்ம பொருள் நான் தான் சொன்னாராம் பிரம்மா. செருக்கு மெய்கொள்ளும் திசைமுகன் பிரம்மம் யான் 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 என்றான். நான் தான் பிரம்ம பொருள், நானே உயர்ந்தவன் இந்த உலகத்தில் என்றான். தருக்கி அதன் பிறகு மனத்தருக்கு வந்தது திருமாலுக்கு. தருக்கொண்ட திருமாலும் யான் அலால் இலை, என்னை தவிர இந்த உலகத்திலே வேறு முதல் என்கிற ஒன்று இல்லை என்று அந்த பிரம்மா கருத்தை மறுத்து கூறினார். ரெண்டு பேருக்கு இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? பிரம்மா சொல்வதற்கு காரணம் செருக்கு, திருமால் சொல்வதற்கு காரணம் தருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. செருக்கு மெய்கொள்ளும் திசைமுகன் பிரமம் யான் பிரமம் யார் என்றான். தருக்கி மாயவன் யான் அலால் இலை என தடுத்தான். ஆமா, என்னை தவிர வேற யாரு இருக்கிறார்கள் என்று தடுத்தான். ஒரு குறா மனத்து இன்னனம் கலாய் தொழி, இப்படி ஒருமைப்பாடில்லாத மனத்தையுடைய திருமாலும் பிரம்மனும் செருக்குடைய திசைமுகனும் தருக்கிய மாயவனும் தாமே தலைவர் தாமே தலைவர் தாமே தலைவர் என்று தங்களுக்குள்ளே கருத்தெளிவு செய்தார்கள். அப்பொழுது உலகம் ஒரு குருநாயகன், இப்படி அவர்கள் இருந்த பொழுது உலகத்திற்கு தாயவனாக உலகத்திற்கு தலைவனாக இருப்பவர் உலகம் உருக்கு நாயகன். ரொம்ப அருமையான தொடராட்சிங்க. உலகம் உருக்கு நாயகன். உருக்குதல்னா அழித்தல் அர்த்தம். உலகத்தை அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய கடவுள் உலகம் உருக்கு நாயகன். உலகம் அழிக்கும் நாயகன். அவருக்கு பேரே சங்கார காரணன், அழித்தல் தொழிலுக்கு காரணமாக இருக்கிற பெருமான். இந்த மெய்கண்டார் சிவஞான போத முதல் நூற்பாவில காட்டுகிறார். அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார். இந்நூற்பா எண்ணுதலிற்றோ எனின் சங்கார காரணனாகிய முதலையே முதலாக உடையது. அந்த சங்கார காரணனை கச்சிய முனிவர் என்ன சொல்லுகிறார்? உலகம் உருக்கு நாயகன். அவர் முன் எழுந்து அவர்கள் முன்னால எழுந்தருளினார். மேலும் சொல்லுகிறார், இரியல் பொய்யினன் நாரணன் இருந்து அயன் இகழ்ந்தான். 119வது பாட்டு. திரிய மூவையில் சிந்திய சேவகன் புகழ்ந்தான், உரிய காரி அங்கு உதித்து இகழ் உரைத்திடும் ஐந்தாம் பெரிய நீன் முடிநகத்தினால் பொய்தொகை பிடித்தார். அப்பொழுது இறைவன் அவர்கள் முன்னால தோன்றினார். தோன்றி இறைவன் பெயர் என்ன? உருக்குரு நாயகன், சங்காரகாரணன். இரியல் பொய்யினான் நாரணன், திருமால் அந்த இடத்தை விட்டு நீங்கினான். அயன் இருந்து இகழ்ந்தான், அங்கே இருந்த பிரம்மன் இறைவனை இகழ்ந்தான். இந்த இகழ்றது ஒண்ணுதான், வந்தவங்களை கண்டுக்காம வெளிநடப்பு பண்றது ஒண்ணுதான். நாரணன் இரியல் பொய்யினம் அயன் இருந்து இகழ்ந்தான். ஆக அங்கே இருந்த பிரம்மா இறைவனை இகழ்ந்தான். திருமால் அந்த இடத்தை விட்டு நீங்கினார்.
திரிய மூவையில் சிந்திய சேவகன் வெகுண்டான். சிந்திய நல்ல சொல்லுங்க, அழித்தேன் பொருள். எனவே திரிபுரத்தை எரித்த இறைவன் சினந்தான். நல்ல சொல்லுங்க, சிந்திய என்ற பொருள். இது உங்களுக்கு தெரிஞ்ச தொடர்தான். ஞான சம்பந்தர் அருளி செய்த அஞ்செழுத்து திருப்பதி. அந்த அஞ்செழுத்து திருப்பதியும் ரெண்டு அவர் பாடியது. ஒன்று பூணூல் சடங்கு நடந்த பொழுது, மற்றொன்று அவர் முத்தியில கலக்கிற பொழுது. அதுல சொல்லுகிறார், மந்தர மன பாவங்கள் மேவிய சிந்தனை அவர்கள் தாமும் பகர்வரையில் சிந்தும் வல்வினை செல்வமும் வல்குமால். அந்த சிந்தும் வல்வினைன்னு சொன்னார் பாருங்க, அந்த சிந்தும் சொல்லுதான் மூவையில் சிந்திய முப்புறங்களை அளித்தார். இப்ப நீங்க அஞ்செழுத்து ஓதுவீர்களே ஆனால் சிந்தும் வல்வினை அதே பொருள். சிந்திய சேவகன் சிவபெருமான், முப்புறத்தை இறைவன் அளித்தவர். அவர் வெகுண்டான், கோபத்தோடு பார்த்தார். உரிய காரி அங்கு உதித்து. காரி என்பதற்கு பைரவன் என்று பொருள். இன்னொன்று காரியுண்டி கடவுள்னா நஞ்சை உண்ட கடவுள் அர்த்தம். அது காரியுண்டி கடவுள். காரி என்பது பைரவ வடிவு. உரிய காரி அங்கு உதித்து, அங்க வைரவ கடவுள் தோன்றினார். தோன்றி இகழ் உரைத்திடும் ஐந்தாம் பெரிய நின்முடி நகத்தினால் கொய்து. இறைவனை இகழ்ந்து பேசிய அந்த பிரம்மாவுடைய ஐந்தாம் தலையாகிய உச்சித்தலை. பிரம்மாவுக்கு 5 தலை இருந்துதான். அந்த உச்சித்தலையாகிய 5ஆம் தலையை நகத்தினால், பைரவ கடவுள் நகத்தினால் கொய்து கைப்பிடித்தான். பைரவ கடவுள் என்ன பண்ணாரு? இறைவனை இகழ்ந்து பேசினார் பார் பிரம்மா, 5 தலை அவருக்கு. அந்த இகழ்ந்து பேசி உச்சந்தலையை நகத்தால கிள்ளி கையில வச்சுட்டார். கையில் ஏற்றான். 120வது பாடல். முனிவர் வானவர் தருக்கலாம் முடித்து அருள் கொடுப்ப நனியுலாய் உதிரப்பதி நனந்தலை கபாலத்து இனிது வாங்கினோ இவை பலிக்கு உளத்தவா கபாலம் பணவை ஏற்றதும் பகர்ந்திடப்பட்டதால் இங்கே. ஆக முனிவர்கள் வானவர்கள் ஆகியோருடைய அந்த அகந்தையை சிவபெருமான் முழுமையாக நீக்கி நன்றாக குருதியை பலியை கபாலத்தில் ஏற்றான். சில பேரு முனிவர் வடிவத்துல பல முனி என்று கோவில்களை வைத்திருப்பார். அந்த முனி தெய்வம் உட்கார்ந்திருக்கும், கையில ஒரு ஓடு இருக்கும். அது ரத்தப்படுறதுக்கு நினைச்சிட்டு கொலை புரிகிற வழிபாட்டை செய்வார். ஆனால் இவர் எதை ஏற்றார்? முனிவர்களுக்கும் வானவர்களுக்கும் இருக்கக்கூடிய அகந்தையை அடக்கி அதில் அந்த அகந்தையாகிய குருதியை பலியாக ஏற்பவன். நாம நினைக்கிற மாதிரி நல்ல ரத்தத்தை அவன் ஏற்கிறது இல்லை. ஆமா, அவர்களுக்கு இருந்த அந்த தீய எண்ணத்தை
சுவாமி என்ன பண்ணார்? பலியாக ஏற்றார். அதை எப்படி வாங்கினார்னு பாருங்க. அதான் ரொம்ப மகிழ்ச்சி. முனிவர் வானவர் தருக்கெல்லாம் முடித்து அருள் கொடுப்ப நனியுலாய் உதிரப்பலி நனந்தலை கபாலத்து இனிது வாங்கினன். இப்ப யாராவது ஒருத்தருக்கு வேண்டாத துன்பம் இருக்கும்னா அதை கொடுத்தா கொடுங்க நான் வாங்கிக்கோங்க. இனிமையான உணவை கொடுத்தால் வாங்குவோம். அது கூட நீங்க சாப்பிட்டு கசந்து வேண்டாம்னு வைக்கிறத கொடுத்தீங்கன்னு வைங்க, உனக்கு அது டேஸ்ட் பிடிக்கல, எனக்கு கொடுத்துட்டியா என்று மூஞ்சி வெட்டிடும். ஆனா அவர் என்ன பண்ணார் பாருங்க, தருக்கெல்லாம் முடித்து அருள் கொடுப்ப நனியூலாய் உதிரப்பலியா பலி நனந்தலைய கபாலத்து இனிது வாங்கினோ. மகிழ்ச்சியோடு இனிமையாக அந்த பிச்சையை ஏற்றுக்கொண்டு இவை பலிக்கு உழந்தவா கபாலம் பனவையற்றதும். அந்தணனே, கபாலத்திலே பிச்சை ஏற்று சென்றது இப்படி இதுபோல என்பது நீ அறிவாயா? இங்கே பகர்ந்திடப்பட்டது, இங்கே இவை பலிக்கு உழந்தவா கபாலம் பனவையற்றது. எது நீ அறிவாயா என்று இந்த பாடல காட்டினார். இனி போய் உருத்திரனை காதலிச்சீங்களே, உருத்திரனை விரும்பினீங்களே, அதுக்கு காரணம் சொல்லுகிறாள் அம்மை. 121வது பாட்டு. உரு எனப்படும் பாவ நீள் கடலில் நின்று உயிரை திறம் எனப்படும் அருட்கரை சேர்த்தலியும் மறையோய் பரன் எனப்படுவார்க்கு உருத்திர பெயர் பயிலும் அரண் எனப்படும் அவன் வடிவை தரும் பெறுவார். மறையோய், மறைகளை ஓதக்கூடிய அந்தணனே, உரு எனப்படும் பாவ நீள் கடலில் நின்று, ஆக பிறப்பு என்று சொல்லக்கூடிய பெரிய பாவமாகிய இந்த பிறப்பாகிய கடலிலே இருந்து உயிர்களை, பாவ நீள் கடலில் நின்று உயிரை, இந்த பெரிய பாவமாகிய கடலிலே இருந்து உயிர்களை திறம் எனப்படும் அருட்கடை சேர்த்தலும், உறுதி என்று சொல்லக்கூடிய அருளாகிய கரையில் சேர்த்துகின்ற காரணத்தால் திறம் எனப்படும் அருட்கரை, உயிர்கள் இருக்கிற கரை எது? பாவ நீள் கடல். பெரிய பாவமாகிய பிறப்பாகிய பாவம் அந்த கடலிலே இருந்து உயிரை திறமெனப்படும் அருட்சுரை சேர்த்தலும், உறுதி என்று சொல்லக்கூடிய அருளாகிய கரையிலே சேர்க்க வேண்டும். அவர்கள் எதிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? பாவ நீள் கடல், பவமாகிய பிறப்பு, அந்த பிறப்பு கடல் போல இருக்குதுன்னார். அதனால வள்ளுவ பெருமான் பார்த்தார், பிறப்பை கடல் என்று கூறினார். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் பிறவி பெருங்கடல். இந்த பிறவிங்கிறது ஒரு கடல் இல்லை, இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இப்படி எத்தனை கடல் இருக்குது.
ஆனா இதெல்லாம் இந்த நாட்டுல மாயையின் காரியமாக வந்தது. கடல் ஒன்னொன்னுக்கு ஒரு பெயர். ஆனா உயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிறப்பு இருக்கிறதே, அது பெருங்கடல். அந்த பெருங்கடலை கண்டு கூறியவர் யார்? தெய்வ புலமை திருவள்ளுவராயனா. பிறவி பெருங்கடல். அவங்க கேட்டாங்க, சுவாமி நீங்க பெருங்கடல்னு எதைய சொல்றீங்க? இந்த பிறப்பத்தாப்பா சொல்றேன். பின்னால வந்த உரையாசிரியர் பரிமேலழகர் பிறப்பை போய் கடல் என்று சொல்லுவதற்கு மேலாக பெருங்கடல் என்று கூறுவதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தார் பரிமேலழகர். அப்பொழுது அது குறை எழுதினார், காரணகாரிய தொடர்ச்சியாக வருதலின் பிறப்பை பெருங்கடல் என்றார். அந்த பெருங்கடலைத்தான் கச்சியப்ப முனிவர் ஊரு எனப்படும் பாவ நீழ்கடல். நம்ம கைத்திருக்கிற பிறப்பு இருக்கிறதே, அது பாவமாகிய கடல். இந்த கடல்ல வினைகளாகிய அலைகள்ல அலைக்கப்பட்டு 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 உயிர்கள் மாளா துயர் இருக்கலாம். சுவாமி பார்த்தார், அடடா இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி தத்தளிக்கிறதே. நமக்கு சில நேரம் வரும், திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுன்னு வைங்க, உடனே அரசாங்கம் பாதுகாவலர்களை அனுப்பி அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறதா இல்லையா? நமக்கே அது இருக்கிற பொழுது சாமிக்கு இருக்காதா? திறம் எனப்படும் அருட்கரை சேர்த்தலின் உறுதி என்று சொல்லக்கூடிய அருளாகிய கரையில் சேர்த்த எண்ணினான் சிவபெருமான். அந்த சேர்த்தலின் அது காரணமாக பரன் எனப்படுவார்க்கு பரன் எனப்படுவாருக்கு உருத்திர பெயர்வையிலும் அரண். அப்படி கரையிலே சேர்த்துகிற காரணத்தால் அப்படி சேர்த்துகிற கடவுளுக்கு உருத்திரன் என்ற பெயர் வழங்கும். உருத்திரன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆக உருத்திரன் என்ற வடிவம் என்ன செய்யும்? பாவ நீழ்கடலில் நிற்கக்கூடிய உயிரை திறம் எனப்படும் அருட்கரை சேர்த்துகிற பெருமான் உருத்திரன். உருத்திர பெயர்வையிலும் ஆரன் எனப்படும் அவன் வடிவத்தரும் பெருவர். அவனுடைய வடிவை பெற்றவர்களும் உருத்திரன் என்ற பெயரை அடைவார். சிவபெருமானே உருத்திரராய் இருப்பார். பக்குவப்பட்ட ஆன்மாக்களை கொண்டு அழித்தலை செய்வார். இந்த ரெண்டையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பரன் எனப்படுவான், அந்த இறைவன் உருத்திரன் பேர். அதே சமயத்தில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை கொண்டு அவன் என்ன செய்வான்? இந்த அருட்கரை சேர்க்கிற பணியில செய்வான். அவன் வடிவை பெற்றவர்களும், சிவபெருமானுடைய வடிவத்தை பெற்றவர்களும் உருத்திரன் என்ற பெயரை அடைவார்கள். அழகா இந்த பாடல்ல உருத்திரனுக்கு விளக்கம் கொடுத்தார். உருத்திரன்னா அழித்தல் கடவுள். அது முதல் நூற்பாவில் தான் காட்டுகிறார். இந்த உலகம் யாரால ஒடுக்கப்பட்டதோ அவரே மேல தோற்றுவிப்பார். ஒடுங்கி, சுவாமிக்கு பெயர் ஒடுங்கி, எல்லாவற்றையும் தனக்குள் உடையவர். அவரிடத்தில இருந்து மேல தோற்றுவிப்பார். அப்படி தோற்றுகிற நிலையில அழித்தல் செய்கிற கடவுள் உருத்திரன், காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமால்,
படைத்த தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா என்று சொன்னால் இவர்களெல்லாம் ஒரு பணிதான் பார்ப்பாங்க. படைக்கிற பிரம்மா காக்கிற ஆற்றல் பத்தாது, காக்கிற திருமால் அழிக்க முடியாது, அழிக்கிற உருத்தன் மீண்டும் உருவாக்க முடியாது. எனவே இந்த மூவர்களுக்கும் மேலாய் நின்ற பெருமான், மூவர் கோனாய் நின்ற முதல்வன் திருவாசகம். மூவர் கோனாய் நின்ற முதல்வன் அவரைத்தான் பாரன் ஆரன் எனப்படும், திறம் எனப்படும் அருட்கரை சேர்த்தலும் ஆரன் எனப்படும் பரன் எனப்படுவார்க்கு உருத்திர பெயர் பயிலும் அரண் எனப்படும் அவன் வடிவும் தரும். அந்த வடிவை பெற்றவர்களுக்கு உருத்திரன் என்ற பெயரை அடைவார்கள். திறம் என்பதற்கு உறுதி. அவனுடைய வடிவம் சாரூப வடிவம். அவனுடைய வடிவம் சாரூப வடிவம். 122வது பாட்டு. மருந்து நண்பினன் அழுதனன் மற்றவர்க்கு அதனால் ஒரு திறப்பெயர் உற்றது, அவ்வொலி அழற்கு அல்லால் திருத்தும் அப்பெயர் பிறர் உழை செல்வது ஒன்று அன்று, கருத்தழிந்தவன் அழுத்தும் கட்டுரை துடுவான். மருத்து நண்பினன் வாயுதேவனுடைய நண்பன் அக்கினி. காற்று இருந்தாதான் அக்கினி குபு குபு குபுன்னு. வாயுதேவனுடைய நண்பன் யாரு? அக்கினி. மருத்து நண்பினன் அழுதனன். ஒரு நாள் அக்கினி தேவன் அழுதானான். அக்கினி பிடிச்சா நாம தான் அழுவோம். ஆனா அந்த அக்கினிக்கு ஒரு கால் ஏதோ துன்பம் வந்திருக்கு. அதனால் அக்கினி தேவன் அழுதிருக்கிறான். மருத்து நண்பினன் அழுதனன் மற்ற அவர்க்கு அதனால் உருத்திர பெயர் உற்றது. அதனால் அவனுக்கு உருத்திரன் பெயர் ஏற்பட்டது. அவ்வொளி அளக்கல்லால், அதுபோல அழுத அக்கினிக்கு அல்லாமல் வேறு ஒருவருக்கு அது செல்லக்கூடியது அன்று. திருத்தும் அப்பெயர் பிறர் உழை செல்வது ஒன்று அன்று. கருத்தழிந்தவனும் அந்த முறையில மனமழிந்து அவன் அழுததை அழுததும் கட்டுரைத்துடுவான். அவன் அழுததையும் நான் கூறுவோம் கேட்பாயாக என்று 122வது பாடலில் அழகுபட காட்டியிருப்பதை பார்க்கிறோம் என்று சொல்லி அடுத்த பாடல் 123. தேவர் தெவ் அவுணரை தரச் செல்லுழி ஒரு நாள் பாவ கண்புடைய பொருளெல்லாம் பதித்து பின் மீண்டும் மேவி நல்கன இசைந்திலான் பெய்து அவர் அழைப்ப ஆவ மற்றவன் அழுதனன் அருமறை கிழவோய். அருமறை கிழவோயினர், அரிய மறைகளை எல்லாம் அறிந்த உரிமை உடைய கிழவனே, அருமறை கிழவோய். தேவர்கள் தெவ் அவுணர், அவர்களின் பகைவராக இருக்கக்கூடிய அவுணர் அரக்கர்கள், அவுணரை தெரச் செல்லுழி, அவர்களை வெல்லுவதற்காக சென்றார். தெவ் என்பது பகை. கந்த கலிவெண்பாவிலேயும் குமரகுருள் காட்டுவார். தேவர் தெவ் அவுணரை, தெவ்ன பகை, தேவரோடு பகையுடைய அவுணர்கள் தெரச் செல்லுழி, அவர்களை வெல்லுவதற்காக சென்ற பொழுது ஒரு நாள்
பாவ அன்புடைய பொருளெல்லாம் பதித்து பகைவரான அரக்கர்களை வெல்லுவதற்கு சென்ற பொழுது ஒரு காலத்தில் அக்னியை அழைத்து பொருள்களை கொடுத்து சென்றது. ஒரு நாள் பாவ கண்புடை பொருளெல்லாம் பதித்து பின் மீண்டும் மேவி நல்கன மறுபடியும் அந்த பொருளை கொடுக்கன்னு தேவர்கள் கேட்டார். இசைந்திலான் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அவர் அழைப்ப அப்பொழுது தேவர்கள் எல்லாம் அக்னியை சராமாரா திட்டினார்கள். ஆவமற்றவன் அழுதன. அப்படி எல்லாரும் அக்னியை திட்டி துன்புறுத்த மற்ற அவன் அழுதனன் அக்னி அழுது கொண்டே தேவர் தெவ்வவுணரை தெரச் செல்லுளி ஒரு நாள் பாவகன்புடைய பொருளெல்லாம் பதித்து பின் மீண்டும் மேவி நல்கன இசைந்திலான் பெய்து அவர் அழைப்ப ஆவமற்றவன் அழுதனன். இன்னைக்கு கூட அப்படிதான். 2 பிள்ளைங்க வீட்டுல இருக்கு. ஒருத்தன் இன்னொருத்தனுடைய பொருளை பிடிக்கிட்டா இவன் சொத்தம் பலமா அழுக ஆரம்பிச்சு. அப்படி அக்கினி அழுதான். வேறு வேறு உருவெடுத்தனன் 124வது திருப்பாடல். வேறு வேறு உரு எடுத்தனன் என்ற விப்பிரகள் கூறும் ஆருயிர்க்கு அறிவினை கொளுத்துவான் அவற்றின் ஏறுபாக பேதங்களுக்கு இயைய வெவ்வேறு நீரு பூசிய நிருமலம் திருவுரு எடுத்தான். ஆக விப்பிரணனே நல்ல வேதங்களை எல்லாம் தெரிந்தவன். வேறு வேறு வடிவம் எடுத்தனன் என்று கூறினாய். கூறும் ஆருயிர்க்கு அறிவினை கொளுத்துவான். அரிய உயிர்களுக்கு ஞானத்தை அறிவுறுத்தும் பொருட்டு அந்த உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப திருநீறு அணிந்த மேனி உடைய இறைவன் வேறு வேறு வடிவத்தை மேற்கொண்டார். வேறு வேறு உரு எடுத்தரன் என்ற விப்பிரகள் விப்பிரணனே கேட்பாயா. கூறும் ஆருயிர்க்கு அறிவினை கொளுத்துவான். கொளுத்துதல்னா விளங்க செய்தல். எனவே அரிய உயிர்களுக்கு ஞானத்தை அறிவுறுத்தும் பொருட்டு அந்த உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப கூறும் ஆருயிர்க்கு அறிவினை கொளுத்துவான் அவற்றின் ஏறுபாக பேதங்களுக்கு இயைய அந்த உயிர்களினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப வெவ்வேறு நீரு பூசிய நிமலன் திருவுரு எடுத்தார். திருநீரணிந்த திருமேனுடைய இறைவன் வேறு வேறு வடிவத்தை மேற்கொண்டான் என்று அம்மை இறைவன் எடுத்த வடிவங்களுக்கு காரணத்தை கிழவேதியராக வந்த இறைவனுக்கு அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிற பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அம்மை இறைவனுக்கு சொல்லியது நாமெல்லாம் விளங்கும்படியாக கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்திலே அழகுபட காட்டியிருக்கிறார். அதை சிந்திப்பதற்கு அருள் செய்த திருவருடையும் குருவருடையும் பிரயாசிரியரையும் உங்களுடைய திருவிடிகளையும் சென்னிமேல் கொண்டு இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவா